வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஜூலை மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை. கடந்த நாட்களில் தொடர்ந்து காலை 6 மணிக்கெல்லாம் வானிலை அறிக்கையை பதிவு செய்து விடுவேன். ஆனால் இன்று சற்று தாமதமாக வானிலை அறிக்கை பதிவு செய்கிறேன். நாளை முதல் தொடர்ந்து காலை 6 மணிக்கெல்லாம் உங்களுக்கு வானிலை அறிக்கை 6 மணிக்கெல்லாம் வந்துவிடும். இன்று தமிழகத்தை பொறுத்தவரை வெயில் சற்று அதிகரித்திருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து வெயிலின் தாக்கம் குறைய வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வருகிற நாட்களில் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். ஜூலை 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை சீராக தீவிரமடையும். ஜூலை 23 முதல் 28ஆம் தேதி வரை மேலும் தீவிரமடையும். ஜூலை 28ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் மேலும் தீவிரமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது மேற்கு வங்கத்தில் வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக மேற்கு வங்கம், சத்தீஸ்கர், ஹரியானா, ஒடிசா, மேலும் பீகார் இந்த மாநிலங்களுக்கு மழை கிடைத்தால் இந்த நிகழ்வு மேற்கே செல்ல செல்ல வட மாநிலங்கள், அதாவது உள் மாநிலங்கள் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், புதுதில்லி இந்த இடங்களுக்கெல்லாம் கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் அளவுக்கு இந்த நிகழ்வு மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது. அதே வழியில் ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு மேலும் ஒரு நிகழ்வு வர இருக்கிறது. இந்த நிகழ்வும் சற்று தெற்கு, அதாவது ஒடிசா வடக்கு பகுதி தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும். மேலும் ஜூலை 25ஆம் தேதிக்கு பிறகு ஒடிசாவுக்கு தெற்கு பகுதி ஆந்திராவுக்கு வர இருக்கிறது நிகழ்வு. இதன் காரணமாக வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடையும். மாத இறுதியில் தமிழகம் முழுவதும் வெப்பச்சலன மழை, அதேவேளை இந்தியா முழுவதும் தென்மேற்கு பருவமழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜூலை 16ஆம் தேதி வியாழக்கிழமையை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவாக வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்பது. நாளை முதல் படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலன மழை அதிகரிக்கும். அதே வேளையில் வருகிற நாட்களில் படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலன மழை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். வரும் நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பச்சலன மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை தென்மேற்கு பருவமழையும் இன்று முதல் லேசான மழைப்பொழிவு தொடங்கினால் நாளை முதல் சற்று தீவிரமடையும். படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் லேசான சாரல் தூறல் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் லேசான சாரல் தூறல் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் கணவாய் பகுதிகளுக்கு பெரிய அளவில் இன்று மழை முன்னேறி வர வாய்ப்பில்லை. அதே வழியில் வால்பாறை, கோயம்புத்தூர் மேற்கு பகுதி, நீலகிரிக்கு லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மாலை நேரங்கள். அதேவேளை தமிழகத்தில் வெப்பச்சலனம் என்பது பெரும்பாலும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதி, மேலும் விருதுநகர் மாவட்டம் கிழக்கு பகுதி, மேலும் ராமநாதபுரம், மதுரை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், தேனி மேற்கு பகுதி, இந்த கிழக்கு பகுதி இந்த இடங்களில் அங்கே ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி, மேலும் திருப்பூர் வடக்கு பகுதி, ஈரோடு வடக்கு பகுதி இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தென் மாவட்டங்கள் அங்கங்கே, மேலும் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு வடக்கு பகுதி ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வேறு எங்கும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதே வேளையில் வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படும். இன்றை விட நாளை வெயில் சற்று குறைய வாய்ப்புள்ளது. அதேவேளை நாளை தமிழகத்தில் வெப்பச்சலனையும் பரப்பில் சற்று கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்கள் உள்பகுதி பெரும்பாலும் மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், மேலும் விருதுநகர் கிழக்கு பகுதி, தூத்துக்குடி இந்த இடங்களில் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் கூடுதலான பரப்பு என்பது பெரும்பாலும் நாளை சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர், காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கும் அங்கங்கே மழை தொடர வாய்ப்புள்ளது. அதேபோல் தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கு லேசான சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். நாளை ஜூலை 17. ஜூலை 18 தமிழகத்தில் வெப்பச்சலன மழை மேலும் அதிகரிக்கும். அதேவேளை தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கொடுக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைகள் மிதமான முதல் சற்று கனமழையாகும். கணவாய் பகுதிகளுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மட்டும் லேசான சாரல் மழை, கணவாய் பகுதிகளுக்கு மிதமான மழை கொடுக்கும் அளவுக்கு சற்று முன்னேறி வர வாய்ப்புள்ளது. ஜூலை 18. ஜூலை 19, 20 தேதிகளும் தென்மேற்கு பருவமழை சீராக அதிகரிக்கும். தமிழகத்தில் வெப்பச்சலன மழை தொடரும். அதே வேளையில் ஜூலை
21, 22, 23 தேதிகளில் சீராக தென்மேற்கு பருவமழை தொடர்ந்தால் தமிழகத்தில் வெப்பச்சலனமே அங்கே தொடர வாய்ப்புள்ளது. ஜூலை 23ஆம் தேதிக்கு பிறகு மேலும் ஒரு நிகழ்வு வரும். ஜூலை 21ஆம் தேதிக்கு பிறகு மேலும் ஒரு நிகழ்வு வரும் என்பதால் தென்மேற்கு பருவமழை ஜூலை 23ஆம் தேதி மேலும் அதிகரிக்கும். அதாவது கணவாய் பகுதிகளுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கலாம் கனமழையாகவும், கணவாய் பகுதிகளுக்கு மிதமான மழையாகவும், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை எப்போது வேணாலும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை தமிழகத்தில் வெப்பச்சலனம் என்பது கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இப்போது டெல்டா மாவட்டங்களுக்கு குறைவாக வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் உள்பகுதி அங்கங்கே மழை கிடைத்தாலும் ஜூலை 23ஆம் தேதி பரவலான மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கும் பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 23, 24, 25, 26 தேதிகளில் தென்மேற்கு பருவமழை எப்போது வேணாலும் கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை மிதமான மழை கொடுக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் மிதமான மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேறி வர வாய்ப்புள்ளது. அதேவேளையில் ஜூலை 25ஆம் தேதிக்கு பிறகு மேலும் தீவிரமடையும். ஜூலை 28, 29, 30 தேதிகளெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை அதாவது கன்னியாகுமரிக்கெல்லாம் கனமழையாக கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவெல்லாம் கனமழையாக கிடைக்கும். அதேவேளையில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு எப்போது வேணாலும் சாரல் மழை மிதமான மழை கொடுக்கும் அளவுக்கு முன்னேறி வரும். அதேவேளையில் தமிழகத்தில் வெப்பச்சலன கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது காற்று சுழற்சி ஆந்திராவுக்கு வடக்கு பகுதி வந்து நிலை கொண்டிருக்கும் என்பதால் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக இருக்கும். இந்தியா முழுவதுமே தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை 3 கட்டமாக தீவிரமடைய இருக்கிறது. இப்போது ஜூலை 17 முதல் ஜூலை 23ஆம் தேதி வரை சீராகவும், ஜூலை 23 முதல் ஜூலை 28ஆம் தேதி வரை மேலும் தீவிரமடையும். ஜூலை 28ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் முதல் வாரமெல்லாம் மேலும் தீவிரமடையும். அதாவது கனமழையாகவே தொடர வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் எப்போது வேணாலும் உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி வந்து சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தீவிரமடையும். அதேவேளை தமிழகத்தில் வெப்பச்சலனம் என்பது இப்போது ஆங்கங்கே தொடர்ந்தாலும் வருகிற ஜூலை 23ஆம் தேதிக்கு மேலும் 3ஆம் தேதிக்கு பிறகு மேலும் பரப்பில் அதிகரிக்கும். ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு மேலும் பரப்பில் கூடுதலான இடங்களில் கூடுதலான மழைப்பொழிவாக வெப்பச்சலனம் கிடைக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்களை பொறுத்தவரை வெயில் இப்போது சற்று அதிகரித்திருந்தாலும் வரக்கூடிய நாட்கள் படிப்படியாக வெயிலின் தாக்கம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக அதிகரித்தே காணப்படும். இப்போதைக்கு மாலை நேரங்களில் மட்டுமே கணவாய் பகுதிகளில் லேசான காற்று இருக்கும். வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. பகல் நேரம் முழுவதுமே காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலின் காற்றின் வேகம் வருகிற நாட்களில் அதிகரித்து காணப்படும். மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்தீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.